இல்ல சார். நான் ஆக்சுவலா நான் வந்து தியேட்டருக்கு போனதே சினிமாவுக்கு வரணுன்றதுக்காக தான். வரணுன்றது. தியேட்டர்ல போனா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிடைக்கும். ஆ, ஆ. அப்படின்ற ஒரு ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் தியேட்டருக்குள்ள போறேன். ஆனா தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் யாருன்றது எனக்கே தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ தியேட்டர் வந்துட்டு நாட் ஒன்லி வந்துட்டு இது மட்டும் கிடையாது. எல்லா ஹியூமனுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு மஸ்டான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்துட்டு திரும்ப ரிஃபைன் பண்ணி காமிக்கிற ஒரு இடம் தான் தியேட்டர். ஸோ வந்து இண்டஸ்ட்ரி. நான் அத அப்படிதான் பார்க்குறேன். ஸோ தியேட்டர் இன்னமும் நான் சினிமா பண்ணா கூட தியேட்டர விடணுன்ற இதெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்ப நாள பின்ன ஒரு பணம் வந்தா கூட என் ஊர்ல நான் ஒரு தியேட்டர் கட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தியேட்டர் தான் மூலாதாரமே. அத விட்டுட்டு நம்ம ஒண்ணும் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆக்டிங் சேம் தான் சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா ஆக்டிங் சேம் தான். அது நீங்க எந்த இடத்துக்கு குடுக்குறீங்கன்றத பொறுத்து. இப்போ நான் இங்க உங்ககிட்ட பேசுறேன். ஸோ கேமரா எனக்கு பக்கத்துல இங்க இருக்குது. ஸோ நான் இங்க நீங்க என் பக்கத்துல இங்க இருக்கீங்க. உங்களுக்கு நான் இவ்வளவு பண்ணா போதும். ஆனா தியேட்டர்னு வர்றப்போ என்னன்னா ஆடியன்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க. ஆனா பேக் ஆடியன்ஸ் வரைக்கும் என்னோட மைண்ட்ல நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அங்க இருப்பாங்க. ஒரு 100 ஃபீட்டுக்கு பின்னாடி இருக்கலாம். ஒரு 50 அடிக்கு பின்னாடி இருக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பிரஷனும் என்னோட வாய்ஸும் நான் கொஞ்சம் எக்ஸாசரேட்டடா பண்ணாதான் அங்க போய் ரீச் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ அதனால வந்துட்டு ஆக்டிங் சேம் தான். அது நான் கொடுக்குற இடத்துக்கு தகுந்தாப்புல அது மாறுது. ஸோ அதனால தான் தியேட்டருக்கும் அந்த சினிமாக்குள்ள அந்த ஒரு இது போயிட்டு இருக்கிறதே அதுதான். ஓகே. ஓவரா பண்ணுவாங்க, இதா இருக்கும். அப்படிலாம் இல்ல சார். ஆக்டிங் சேம் தான். Same கொடுக்குற தான். மீடியம் தான் வேற.